சாமியா என்ன சாமி வந்திருக்கிற சாமி பக்கவாயன பார்த்தாலே பயமாதி சாமி நல்ல சொல்ல சொல்லு சாமி சாமி உங்க செட்லயே அழகா இருக்கிறானே அவனை வர சொல்றா. அதிகா சாமி அழகா இருக்கிறவங்க இருட்டுல கூட கருப்பா தெரியவன அவனை வர சொல்றான். எப்பா பண்டிகை தின்ன ஒண்ணு என்ன பழி போட்டு பேசிட்டாண்டோ. யாருக்குடா புடிச்ச? யாருக்கு பூஜை பண்ணாங்க? முனியப்பனுக்கு சாமி. முனியப்பனுக்கு? ஆமா. முனியப்ப மணிகரி திம்மானதுக்கு மாட்டானா? சிம்பார் சாமி. என் மூஞ்சில என்ன இருக்குது? பனிகரி. பனிகரி. மூஞ்சிலடா பனிகரி இருக்கா? மூஞ்சி மூஞ்சி இருக்குது சாமி. இதனால தான் மத்தல அடிச்சு திரிறீங்க சாமி. மூஞ்சில மூஞ்சி இருக்குது சாமி. டேய் மூணு முட்டை கால்றா. சொல்லு சாமி. மூஞ்சில என்ன இருக்குது? என்னைய பார்த்து பண்டிகை தினம் சொல்றானே, அவன் குடும்பத்து வரலாறு சொல்றான். உண்டுன்னா உண்டுன்னு சொல்றான். அப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி கேனப்பா அப்ப பஸ்ல மாமா யாருனாண்டா சொல்றா. அவன் கதை என்னை பார்த்து சொல்றானா பண்டிகை தினம் ஜாமி வருமானு. இப்ப நான் முனியப்ப வந்திருக்கிறேன்டா. நான் சொல்ற வாக்கு கரெக்டானு கேட்க சொல்லு. 3 மாசம் முன்னாடி இவன் பஸ்ல இவன் மாவன் ஏறினாம்பா. முன்னாடி நிக்கிற பொண்ணை இடுப்பு பிடிச்சு கிள்ளாம்பா. போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டாம்பா. 35,000 செலவு வச்சாம்பா. இவன் 12 ஆப்பிள் வாங்கிட்டு போய் கொடுத்தான். கடைசியில போலீஸ் எத்தனை ரூபா கொடுத்தாங்க? 3 ஆப்பிள். எப்பா ஒரு சம்பளம் வாங்கும் போது நான் பெத்த மக்களா 1 ரூபா கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கினீங்கன்னா உங்க குடும்பம் மேலும் மேலே போகும்டா. இவன் 2000 கொடுத்தாலும் இவ்வளவுதானாங்கிறான்டா. அவன் அதனாலதான போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் காசு கொடுக்குறான். உண்மையில அதனால இந்த மேலுக்கு 2000 கேட்றாத. ஆமா கொடுக்கறத வாங்கி போடா. ஏய் சாமி எவன்டா? சொல்லு சாமி. கால்ல விழுடா. டேய் சாமி
இப்ப முடிவு பண்ண சாமி நான் நினைச்சுக்கிட்டா என்ன டேய் முந்தின தூக்கு மாடி செத்த முடிவு பண்ண நான் அந்த முடிவு பண்ணி சொல்லுறதுடா நான் யார் கால்ல ஓடுறேன் இந்த பாலகன் அவன் குடிகார முடிவு பண்ணா டேய் இந்த பாலக தாரமங்கலத்துக்கு பாடமாத்திக்கு 10 மணிக்கு வந்தான்டா நான் 11 மணிக்கு போனேன்டா இவனை 12 மணிக்கு முடிச்சேன்டா இவனை 3 மணிக்கு முடிச்சேன்டா இப்போ 12 மணிக்கு சரியா வந்துட்டேன்டா எனக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்க என்ன வேணும் எவன் முன்னாடி வந்து பத்திரகாளி ஆனா முன்னோட தாண்டானே ஆமா அவன் ரத்தத்தை நான் குடிக்க வந்திருக்கேன்டா ஓ அப்படியா அவனா நானா இனி நான் பார்க்காத போறது இல்ல சரி. போடா டேய் போடு அவனா நானா பாத்துறேன் அது திருவேற்காட்டை தன்னையாலும் நீங்களே பாத்து அடனில்லாத சுரலோட போடுங்க அடவும் ஏய் நான் பாசம் வந்து படிக்கணும் திருவேற்காட்டை தன்னையாலும் அடனில்லாத சுரலோட நீயா அடனில்லாத சுரல் வந்தே திருவேற்காட்டை தன்னையாலும் யாருங்க ஐயா மகாராஜா அன்றையாரே என்னடா வந்த உடனே ஒரே இழிப்பு ஏய், ஏய், இங்க பாத்துட்டே பொட்டிக்கார டேய் அன்றையாரே உங்க பொண்ணை பார்த்த உடனே ஏய், பொண்ணை பார்த்த உடனே அப்படி எனக்கு சுருப்பா வந்துருச்சு என்ன? ஐயா, மகாராஜா. என்னடா? என்ன வந்துச்சு? ஏய், நான் வந்துட்டேன் மகாராஜா. பொண்ணை பார்த்த உடனே ஏய், அப்படி சிரிக்கணும் போல இருந்துருச்சு ஏடா பொட்டிக்காரா பொண்ணை பார்த்ததும் ம், என்னடா நான் சிரிக்க காட்டி நீ ஏய், வரேன், வரேன்டா, வரேன். ஏய், இவன் சிரிக்க மாட்டான் சிரிக்க மாட்டான் மகாராஜா. சத்தியமா சிரிக்க மாட்டான் மந்திரியாரே ஐயா, மகாராஜா. ஏடா அப்படி இழுத்துக்கிட்டு பேசுற அது போடுற பட்ட போட்டாருங்க ஏய், என்னடா வரேன். ஏய், மழை பெஞ்சதுனால என்ன பட்டாசு நினைஞ்சு போச்சு. ஏய், இருடி எப்படி பேசுவான் அப்படியே கேட்கிற அது கேள்விக்கு அடிச்சாதான் வரும். என்னென்ன சொல்றேன் சாட்ட சவுண்ட் வரல ஏய், அடிச்சாதான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் பேச வேண்டும் அப்படியா இது அபய அடக்கம் இப்பதானே வலிச்சு வருது. நான் சரியா கேக்குற மகாராஜா நீங்க சொல்லுங்க மகாராஜா என்னன்னு சொன்ன ஏய், மகாராஜா நீங்க சொல்லுங்க மகாராஜா என் அருகாமல் இருக்கக்கூடிய ஆஹா தினந்தோறும் என் காவல் வேலையை உரிந்து வருவானே ஏய் இத கேட்டியா பார்த்தாலும் இந்த தினந்தோறும் மகாராஜாவை உறிந்து வருவாங்க என்னடா என்னடா ஏய், எவனோ? ஐயா, ஐயா, ஐயா. வா கேட்டு விடியா டக்கு டக்குன்னு அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரியாரை ஆஹா அது சீக்கிரம் நான் வரவழைத்ததாக அது சீக்கிரம் அழைத்து வா. போ போடா